இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஷா அலாமில் காருடன் கடத்தப்பட்ட 13 வயது சிறுமி பாதுகாப்பாக மீட்பு. ஷா அலாமில் 13 வயது சிறுமி கடத்தப்பட்டதாக சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஞாயிற்றுக்கிழமை மாலை செக்ஷன் 25 உள்ள ஒரு பள்ளி அருகே சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் பின்பக்க இருக்கையில் அச்சிறுமி அமர்ந்திருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்தது. சிறுமி காரினுள் கைபேசியில் விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் அடையாளம் தெரியாத ஒருவன் காருக்குள் நுழைந்தது விசாரணையில் தெரிய வந்ததாக ஷா அலாம் மாவட்ட போலீஸ் கூறியது. சிறுமி கத்திய போதுதான் உள்ளே யாரோ இருப்பதை சந்தேக நபர் உணர்ந்ததாகவும், ஆனால் சிறுமியை அவன் எதுவும் செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. பிறகு பொதுமக்கள் வழங்கிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு உணவகம் அருகே காருடன் சிறுமி பாதுகாப்பாக கண்டெடுக்கப்பட்டார். டூடோங் அணிந்து ஒழுங்கற்ற உடையில் ஏரோபிக் உடற்பயிற்சி வைரல் வீடியோ குறித்து ஜைஸ் விசாரணை. புகிட் பாடோங்கில் டூடோங் அணிந்த ஒரு பெண் குட்டை பாவாடையில் ஏரோபிக் உடற்பயிற்சி செய்த வீடியோ குறித்து ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமயத்துறை விசாரித்து வருகிறது. வெள்ளை மேலங்கியுடன் சிலர் கால் சட்டை அணிந்தும் ஒரு பெண் குட்டை பாவாடையும் ஏரோபிக் செய்யும் வீடியோ முன்னதாக டிக்டாக்கில் வைரலாகி முஸ்லிம்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இது இஸ்லாத்தின் மாண்பை களங்கப்படுத்துவதாக பலர் கூறினர். இந்நிலையில் அந்த செயலை மிகவும் ஒழுங்கற்றது என குறிப்பிட்ட ஜைஸ் இயக்குனர் டாக்டர் முகமது ஷஹீசான் அகமது அது நிகழ்ந்த இடம், ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் காண விசாரணை நடைபெறுவதை உறுதிப்படுத்தினார். சம்பவம் மாநில ஷாரியா சட்டங்களை மீறியதாக நிரூபிக்கப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் எஸ்யூவி தீப்பிடித்தது. டியூக் நெடுஞ்சாலையிலிருந்து அம்பாங்கிற்கு செல்லும் சாலையில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் சிக்கிய எஸ்யூவி வாகனம் தீப்பிடித்தது. நேற்று மாலை மணி 4:28க்கு நடந்த இந்த விபத்தில் 2 எஸ்யூவி வாகனங்களும் ஒரு செடான் காரும் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டதாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் துணை கமிஷனர் முகமது சம்சுரி முகமது இசா தெரிவித்தார். சாலையின் நடுப்பகுதியில் 38 வயது உள்ளூர் ஆடவர் ஓட்டி சென்ற எஸ்யூவி வாகனம் முன்னே சென்று கொண்டிருந்த செடான் காரை மோதிய வேளையில் அதற்கு முன்னதாக அந்த செடான் கார் வலதுபுற பாதையில் இருந்து மற்றொரு எஸ்யூவி வாகனத்தை மோதியது. அதன் விளைவாக எஸ்யூவி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பில் கவிழ்ந்து தீப்பிடித்ததாக முகமது சம்சுரி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட 69 மற்றும் 21 வயதுடைய 2 ஓட்டுநர்கள் காயத்திற்கு உள்ளாகவில்லை. எனினும் கவிழ்ந்த எஸ்யூவி வாகனத்தின் ஓட்டுநர் நெஞ்சில் வலி ஏற்பட்டதை தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்டார். பங்கோர் தீவில் ஸ்னார்கலிங் செய்த தைவானிய மூதாட்டி நீரில் மூழ்கி பலி. பேராக் பங்கோர் தீவுக்கு அருகே 72 வயது தைவானிய மூதாட்டி ஒருவர் ஸ்னார்கலிங் நீர்மூழ்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மூழ்கி உயிரிழந்தார். இச்சம்பவம் பிளாவ்கியாம் பகுதியில் நேற்று மதியம் 12:30 மணி அளவில் நிகழ்ந்தது. குடும்பத்தினருடன் ஸ்னார்கலிங் செய்தவர் சுற்றுலா வழிகாட்டியால் நீரில் மயக்க நிலைக்கு கண்டுபிடிக்கப்பட்டார். சடலம் உடற்கூறு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தற்போதைக்கு இச்சம்பவத்தை திடீர் மரணமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது. அம்னோ மாய்கா பிணக்கு தீர்ந்தது, உறவு மலர்ந்தது, சாஹித் அறிவிப்பு. அம்னோ மாய்கா இடையிலான மனஸ்தாபம் நீங்கி உறவு மீண்டும் மலர்ந்திருப்பதாக தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி அறிவித்துள்ளார். கடந்த வாரம் அம்னோ பொது பேரவையின் தொடக்க விழாவில் மாய்கா சார்பில் அதன் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கலந்து கொண்டார். தேசிய முன்னணி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நேற்றைய சிறப்பு கூட்டத்தில் கூட மாய்கா தலைவர்கள் பங்கேற்றனர். இதுவே பிணக்கு தீர்ந்து உறவு மலர்ந்திருப்பதாக அடையாளம் என துணை பிரதமருமான சாஹித் கூறிக்கொண்டார். ஆக இத்தனை நாட்களுக்காக கோப்பைக்குள் வீசிய புயல் ஓய்ந்து விட்டதாக அவர் ஒரு உவமையாக கூறினார். இதையடுத்து அரசியல் நிலைத்தன்மைக்காகவும் நாட்டின் நிர்வாகம் சுமூகமாக நடைபெறவும் ஏதுவாக கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான உறவு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என அவர் சொன்னார். அம்னோ பொது பேரவையை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது மாய்கா, மாசிசா ஆகிய தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகள் மனக்கசப்புகளை மறந்து மீண்டும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என சாஹித் கூறியிருந்தது தெரிந்ததே. வரியின் பெயரில் ட்ரம்ப் ஐரோப்பாவை மிரட்ட முடியாது, டென்மார்க் பிரதமர் திட்டவட்டம்.
ஐரோப்பா எந்தவிதமான மிரட்டலுக்கும் அடிபணியாது என டென்மார்க்கின் பெண் பிரதமர் மெட்டே ஃபிரெட்ரிக்சன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கிரீன்லாந்தை கைப்பற்ற துடிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது அந்த ஆசைக்கு குறுக்கே நின்றால் நட்பு நாடுகள் என்றும் பாராமல் வரி விதிப்பேன் என எச்சரித்ததை தொடர்ந்து இந்த பதிலடி வெளியிடப்பட்டது. டிரம்ப் எச்சரித்த அதன் நட்பு நாடுகள் பட்டியலில் டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ், பின்லாந்து, நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன், பிரிட்டன் ஆகிய 8 நாடுகள் உள்ளன. எதிர்ப்பை தொடர்ந்தால் பிப்ரவரியில் புதிய வரி விதிப்புக்கு அவை தயாராக வேண்டும் என டிரம்ப் தடாலடியாக அறிவித்துள்ளார். சுயாட்சி பெற்ற டென்மார்க் பிரதேசமான கிரீன்லாந்து அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு மிக முக்கியம் என்றும் வலுக்கட்டாயமாகவாவது அதனை கைப்பற்றியே தீருவது என்பதிலும் அவர் உறுதியாக உள்ளார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கிரீன்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒற்றுமை நிலைத்திருக்கும் என்றும் ஃபிரெட்ரிக்சன் வலியுறுத்தினார். 8 நாடுகளுக்கு வெளியிட்ட கூட்டறிக்கையில் அவர் அவ்வாறு சொன்னார். வாடிக்கையாளர்களிடம் டிப்ஸ் கேட்ட ஓட்டுநர்கள் கிராப் விசாரணை. இ-ஹெயிலிங் சேவைகளை வழங்கும் கிராப் நிறுவனம் பொருட்களை அனுப்பும் அதன் ஓட்டுநர்கள் சிலர் வாடிக்கையாளர்களிடம் டிப்ஸ் கேட்டு பெறுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தற்போது விசாரித்து வருகிறது. கிராப் பயனர் ஒருவர் 3 ஓட்டுநர்கள் அனுப்பியதாக கூறப்படும் தகவலின் ஸ்கிரீன்ஷாட்டுகள் ஒரு பேஸ்புக் பதிவில் பகிரப்பட்டது வைரலானதை அடுத்து கிராப் விசாரணையில் இறங்கியுள்ளது. பெட்ரோலுக்கு பணம் தேவை, சிரமங்கள் உள்ளன போன்ற காரணங்களை சொல்லி அவர்கள் டிப்ஸ் கேட்டுள்ளனர். ஒருவரோ வாடிக்கையாளர் முடியாது என மறுத்த பிறகும் கூட அவரிடம் கூடுதல் உணவுப் பொருட்களை விற்க முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலாக கிராப் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்களுக்கு எதிராக கட்டொழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தது. நிறுவனத்தின் நடத்தை விதிகளில் பொருட்களை அனுப்பும் சேவையில் உள்ள ஓட்டுநர்கள் வாடிக்கையாளர்களின் டிப்ஸ் கேட்பது முறை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை கிராப் சுட்டிக்காட்டியது. டிப்ஸ் வழங்குவது முழுக்க முழுக்க வாடிக்கையாளர்களின் விருப்பத்தை பொறுத்தது. அது சிறந்த சேவைக்கு ஒரு சிறிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது என்று அவை தெரிவித்தது. PLKN 3.0 வருகையை உறுதிப்படுத்தாததால் 254 பயிற்சியாளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். காலட் நார்டன் 2026 ஆண்டிற்கான தேசிய சேவை பயிற்சி திட்டம் PLKN 3.0 தொடர் ஒன்றில் தேர்வு செய்யப்பட்ட 254 பயிற்சியாளர்கள் வருகையை முன்கூட்டியே உறுதிப்படுத்தாததுதான் காரணமாக பயிற்சி முகாம்களில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் நார்டன் தெரிவித்துள்ளார். பஹாங் பெக்கானில் உள்ள KEM 505 மற்றும் கோலாலம்பூர் முகாம்களில் அதிகமானோர் வருகை தந்ததால் இடம் பற்றாக்குறை பிரச்சினை உருவாகியுள்ளதாகவும், குறிப்பாக அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்ட போதும் சிலர் வருகையை உறுதிப்படுத்தாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் காலட் நார்டன் கூறினார். திருப்பி அனுப்பப்பட்ட பயிற்சியாளர்களின் போக்குவரத்து செலவுகளை அரசே ஏற்கும் என்றும் அவர்களுக்கு அடுத்த தொடரில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். முன்னதாக KEM 505 பெக்கான் முகாமில் 556 பேர் மட்டுமே ஏறக்கூடிய நிலையில் 838 ஆண் பயிற்சியாளர்கள் வந்ததாகவும் அதில் 254 பேர் திருப்பி அனுப்பப்பட்டதாக தேசிய சேவை பயிற்சி துறையான JLKN தெரிவித்தது. செய்தியாளர் ரெக்ஸ்தான் குடும்பத்துக்கு மிரட்டல்கள் விடாதீர்கள், பொதுமக்களுக்கு சைஃபுதீன் அறிவுறுத்து. இணைய செய்தி ஊடகமான FMTயின் முன்னாள் செய்தியாளர் ரெக்ஸ்தான் கைது விவகாரத்தில் பொதுமக்கள் அவரின் குடும்பத்தினருக்கு எந்தவொரு மிரட்டல்களும் விடுக்கக்கூடாது. உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுதீன் நசதியோன் இஸ்மாயில் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். குடும்பத்தாருக்கு எதிரான இச்செயல் நியாயமற்றது மற்றும் எல்லை மீறியதாகும். சட்ட நடைமுறைகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதால் சமூக ஊடகங்களில் இதுபோன்ற தொல்லைகள் நிலையை மேலும் மோசமாக்கும் என அவர் வலியுறுத்தினார். இவ்வேளையில் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக இப்புகார்கள் MMM எனப்படும் மலேசிய ஊடக மன்றத்தின் வழியே தீர்க்கப்பட வேண்டும் என அதன் துணைத் தலைவர் பிரமேஷ் சந்திரன் கூறியுள்ளார். ஊடக சுதந்திரத்தையும் பொறுப்பையும் ஒருங்கிணைக்கும் முறைகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன. எனவே சுய ஒழுங்கு முறைக்கு MMMக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதோடு கைது நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றார் அவர். ரெக்ஸ்தானின் கைது MMM மூலம் ஊடக சுய கட்டுப்பாட்டுக்கு அதிக அங்கீகாரம் அளிக்க அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியது அவசியத்தை வலியுறுத்தியதாகவும் உணர்த்தியதாகவும் ரமேஷ் கூறினார். வைரல் வீடியோவில் தோன்றிய மலாயா புலிக்கு உடல்நல பிரச்சினை, சுங்காய் சரணாலயத்தில் சிகிச்சை.
பேராக் செம்மூரில் வைரலான வீடியோவில் தோன்றிய மலாயா புலி உடல்நல பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலிதான் அதிகாரிகள் ஆய்வின் போது கண்டுபிடித்த அப்புலி தற்போது சுங்காய் தேசிய வனவிலங்கு சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறது. பரிசோதனையில் புலியின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டாலும் தேவையான சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு சீராக நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் கூறினர். எனவே மலாயா புலியினம் அழிந்து வரும் ஆபத்தில் இருக்கும் நிலையில் இச்சம்பவம் வனவிலங்குகளை பாதுகாப்பதில் விரைவான நடவடிக்கையின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது.